ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். அமெரிக்கா மற்றும் சீனா வல்லரசுகளுக்கு இடையிலான போட்டி ரொம்ப நாட்களாகவே இருந்தாலும் தற்போது தீவிரமடைந்து உள்ளது. இந்த நிலையில் இந்த இரு நாடுகள்லையும் திடீரென ஏற்படும் விஞ்ஞானிகள் மர்ம மரணம் உலக அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. இந்த மர்ம மரணங்கள் குறித்து FBI உள்ளிட்ட உயர்மட்ட அமைப்புகள் தீவிர விசாரணை நடத்த அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கார். இது தொடர்பான தகவல்களை இனி விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவில் 2023 தொடங்கி இதுநாள் வரை நாசா மற்றும் அணு ஆய்வு மைய விஞ்ஞானிகள் 10 பேர் மர்மமான முறையில் காணாமல் போன சம்பவம் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இதே மாதிரி சீனாவிலும் 10 விஞ்ஞானிகள் மர்மமான முறையில் உயிரிழந்திருப்பது உலக நாடுகளிடையே அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தி உள்ளது. அமெரிக்காவின் மிக முக்கியமான விண்வெளி மற்றும் அணுசக்தி தொடர்பான இரகசிய திட்டங்களில் பணியாற்றிய விஞ்ஞானிகள் மர்மமான முறையில் காணாமல் போனதாகவும் சிலர் உயிரிழந்ததாகவும் சமீபத்தில் செய்திகள் வெளியாகி உலக நாடுகளில் விஞ்ஞானிகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி உயிரிழந்தவர்களில் அமெரிக்காவைச் சேர்ந்த மைக்கேல் டேவிட் ஹிக்ஸ், ஃப்ராங்க் மாய்வால்ட், அந்தோனி சாவேஸ், மோனிகா ரெசா, மெலிசா காசியாஸ், ஸ்டீவன் கார்ஷியா, நூனோ லோரெய்ரோ, கார்ல் ஸ்கிரிம்மேயர், வில்லியம் நீல் மெக்ஸ்லாண்ட், ஜேசன் தாமஸ் உள்ளிட்ட விஞ்ஞானிகள் மிக முக்கியமானவங்க. இவர்களை தவிர இன்னும் பல விஞ்ஞானிகளும் உயிரிழந்திருக்காங்க. இதை போல ஏராளமான விஞ்ஞானிகள் காணாமல் போனதாகவும் தகவல் உறுதிப்படுத்தி இருக்கு. இதில் வினோதம் என்னன்னா, வீட்டிலிருந்து இந்த விஞ்ஞானிகள் வாக்கிங் போனப்போ தான் அதிகமாக காணாமல் போயிருக்கிறாங்க. இவர்களோட மொபைல் ஃபோன், பர்ஸ், சாவி போன்றவை வீட்டிலேயே இருந்துள்ளன. இந்த வழக்குகளில் பலரது மரணம் தற்கொலை, விபத்துகள், தனிப்பட்ட குற்றங்கள் என சொன்னாலும் அணு அறிவியல், விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் போன்ற முக்கிய துறைகளுடன் தொடர்புடைய நபர்களின் மரணங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்திருப்பது அமெரிக்காவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மர்ம மரணங்கள் குறித்து FBI உள்ளிட்ட உயர்மட்ட அமைப்புகள் தீவிர விசாரணை நடத்த அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கார். இந்த நிலையில தான் அமெரிக்காவை போலவே சீனாவிலேயும் விண்வெளி பாதுகாப்பு மற்றும் அணுசக்தி விஞ்ஞானிகள் 9 பேர் இதே போன்று சூழ்நிலைகளில் உயிரிழந்து இருக்காங்க. அந்த வகையில் சீனாவின் தேசிய பாதுகாப்பு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் 38 வயது பேராசிரியர் ஒருவர் 2023 ஜூலை 1 அன்று பெய்ஜிங்கில் அதிகாலையில் நிகழ்ந்த கார் விபத்தில் உயிரிழந்தார். அடுத்து சீனாவின் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சியில் ஈடுபட்ட ஃபெங் யாங்கி தேசிய செயற்கைக்கோள் வானொலி மையத்தில் விண்வெளி நிபுணராக பணியாற்றிய ஜாங் xiaozi, முன்னணி ட்ரோன் நிபுணர்களில் ஒருவரான ஜாங் டைபிங்கின் முக்கிய தரவு விஞ்ஞானி என்று வர்ணிக்கப்பட்ட லியூ டோங்காவோ, உயிரி மருத்துவ வேதியியலாளரான லீ மின்யோங், தேசிய பாதுகாப்பு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் இராணுவ விஞ்ஞானியும் நுண்மின்னணுவியல் நிபுணருமான சென் சமிங், புகழ்பெற்ற வேதியியலாளரான சோ குவாங்யுவான் இவர்களை தவிர ஹைப்பர்சோனிக்ஸ் துறை விஞ்ஞானிகளான ஃபாங் டைனிங், யான் ஹாங் ஆகியோர் பற்றிய மரணங்களில் சதி நடந்ததற்கான நம்பகமான ஆதாரம் இதுவரை கிடைக்கவில்லை. இருந்தாலும் அந்த மரணங்கள் நிகழ்ந்த நேரமும் விஞ்ஞானிகளின் பணியின் நுட்பமான தன்மையும் கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளன. மேலும் சீன ஊடகங்கள் இந்த விஞ்ஞானிகளின் மரணங்களை அடிக்கடி நடக்கும் சாலை விபத்துகளுடன் தொடர்புபடுத்தி வருகின்றன. குறிப்பாக அது குறித்த காரணங்களை அவை வெளியிட மறுக்கின்றன. அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான போட்டி கூர்மையடைந்து வரும் நிலையில் இரு நாடுகளிலும் விஞ்ஞானிகளின் அடுத்தடுத்த மர்ம மரணங்கள் உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளன. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு
சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.